ஹலோ ஆல், நான் உங்கள் சகோதரி ஃப்ரம் ஜப்பான். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக் ஆஃப் அப்படின்னு சொல்ல போகிற ஒரு த்ரிஃப்ட் ஷாப், அதாவது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப். இந்த செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் என்னென்னலாம் ப்ராடக்ட் கிடைக்கும், எவ்வளோ சீப்பாக கிடைக்கும், என்ன பிராண்ட்ஸில் கிடைக்கும், அண்ட் இங்கே செகண்ட் ஹேண்டில் ப்ராடக்ட் வாங்குறது வர்த்தா எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஸோ இது ஒரு செகண்ட் ஹேண்ட் ஷாப் அப்படிங்கிறப்ப நம்ம எல்லாத்துக்கும் டவுட் இருக்கும், இங்கே இருக்கிற ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும்ன்ட்டு. இங்கே நம்மளுக்கு இந்த டவுட்டே வேண்டாங்க. ஜாப்பனீஸ் மக்கள் பொதுவாகவே ரொம்ப சுத்தமாக இருப்பாங்க, ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே மாதிரி தாங்க அவங்க கொடுக்குற திங்ஸுமே வந்துட்டு ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப க்ளீனாகவும் ரொம்ப வெல் மெயின்டைன்டாகவும், அதாவது எப்படின்னா எப்போ எப்படி வாங்கினாங்களோ அதே பாக்ஸில் அதே மாதிரியே பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா கிளாத்ஸ் இருக்கும், மொபைல் ஃபோன்ஸ் இருக்கும், ஹோம் அப்ளையன்சஸ் இருக்கும், எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் இருக்கும், அண்ட் புக்ஸ் இருக்கும், கிளாத்ஸு, குழந்தைங்களுக்கான ஸ்கூல் பேக்ஸு, ஷூஸு, பெரியவங்களுக்கான ஷூஸு, கிளாத்ஸு, அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஐட்டமான ஸ்கேட் போர்டு, ஜெர்சி, ஸ்டாண்டர்ட் சைக்கிள்ஸு, அண்ட் கிரேடட் பொக்கிமான் டாய்ஸ் இருக்கும், பொக்கிமான் கார்ட்ஸ் இருக்கும், டிசைனர் பிராண்ட் கீமோஸ் இருக்கும், ட்ரிங்கெட்ஸ் இருக்கும், பிராண்டட் கிளாஸஸ் இருக்கும், ஜெர்சிஸ் இருக்கும். ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் வெல் மெயின்டைன்டாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தேவையான லஞ்ச் பாக்ஸஸ்ஸு, வாட்டர் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் அதை கேரி பண்ணிட்டு போகிற பேக்ஸு, கிஃப்ட் ஐட்டம்ஸு, புக்ஸு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும். இந்த டாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன குழந்தையிலேருந்து பெரிய பசங்க வரைக்கும் விளையாடுற மாதிரி எல்லா டாய்ஸுமே இங்கே கிடைக்கும். சம்டைம்ஸ் இங்கே ட்ரோன்ஸ் கூட கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க, ரொம்ப கம்மி ரேட்டில். இந்த கேம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் டாய்ஸும் இருக்கும், ரிமோட் கார், ஹெலிகாப்டர், ரிமோட் ஹெலிகாப்டர். இது வந்துட்டு ரொம்ப பெரிய ஷாப். ஜப்பானில் இந்த மாதிரி ஷாப்ஸ், இது மாதிரி செகண்ட் ஷாப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கும், நிறைய ஏரியாஸில் நிறையா இருக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸும் இங்கே கிடைக்கும். இங்கே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், அது வந்துட்டு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் புக் மட்டும் இருக்காது, நம்ம இங்கிலீஷ் புக்ஸும் இருக்கும், அப்புறம் சைனீஸ் புக்ஸ், அந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கும், காமிக்ஸ் இருக்கும், பெரியவங்க படிக்கிற புக்ஸ் இருக்கும், ஆத்தரோட புக்ஸும் நிறையா இங்கே இருக்கும். சின்சான், போக்கிமான், அந்த மாதிரி ஜப்பான்லேயே ரொம்ப ஃபேமஸான டாய்ஸஸ், நிறைய கேரக்டர்ஸு, எல்லாத்தோட டாய்ஸு, அவங்க ஹவுசஸ், அவங்க ஸ்கூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண திங்ஸு எல்லாமே இங்கே நிறையா இருக்கும். அதுக்கப்புறமா நர்ஃப் கன்ஸு, மிஷின் கன்ஸு, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்கள வச்சு கேரி பண்ணிட்டு போகிற பேக்ஸு, கிராடல்ஸு அண்ட் ட்ராலிஸு, இது எல்லாமே இருக்கும். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கான வின்டர் ட்ரெஸ்ஸஸ் கூட இருக்கும். ஸோ இது வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீடியோ கேம்ஸுக்கு தேவையான ரிமோட்ஸு, அந்த PS4, PS5 அதுக்கான கேட்ஜெட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ அதோட பாக்ஸஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸஸாகவே கிடைச்சிரும் நம்மளுக்கு. அப்புறம் இதெல்லாம் வந்துட்டு நார்மல் ஸ்பீக்கர்ஸ். அப்புறம் நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இது வந்துட்டு ஒரு பெரிய ஏரியா. இதை கவர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு மினிமம் ஒரு 2 to 3 ஹவர்ஸாவது ஆயிரும். எங்களுக்கே வந்துட்டு 2 to 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. நாங்கள் வந்துட்டு வின்டர் வரப்போகுதுங்கிறதுக்காக வின்டருக்கு தேவையான ஜர்க்கின்ஸு, பூட்ஸு, கோட்ஸு, கேப்ஸு அதெல்லாம் தான் ஆக்சுவலாக வாங்க போயிருந்தோம். அண்ட் இது புக் ஆஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ் ஃபார் எலக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாமே வந்துட்டு யூஸ்டு எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இந்த சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு தேவையான ரைஸ் குக்கர்ஸ், அப்புறமா மைக்ரோவேவ் அவன்ஸ், அண்ட் வீட்டுக்கு தேவையான லைட்ஸு, வெயிட் மிஷின்ஸு, ஹேர் ட்ரையர்ஸு, அப்புறமா அந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸு, அண்ட் எலக்ட்ரானிக் கிளாக்ஸு, ஆட்டோமேட்டிக் வெயிட் மிஷினு, லேம்ப்ஸு, அண்ட் எலக்ட்ரானிக்கல் டஸ்ட்பின்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்கும். எல்லாமே யூஸ்ட் ஐட்டம்ஸ், ஆனால் ரொம்ப நல்லாவும் இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். கெட்டில்ஸ் இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஸ்பீக்கர்ஸ், அப்புறம் டிவிக்கு செட் பண்ணுற கனெக்ட் பண்ணுற ஸ்பீக்கர்ஸு, அண்ட் இதெல்லாமே வந்துட்டு யூஸ்டு டிவிஸ். இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப கம்மி ரேட்டில் ஃப்ரம் 5,000, 6,000, 10,000 அந்த மாதிரி என்ஸ்லலாம் கிடைக்கும். இதெல்லாம் அதுக்கு தேவையான கேபிள்ஸு, நம்ம இப்போ வைஃபை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான கேபிள்ஸு எல்லாமே வந்துட்டு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இதில் புது ஐட்டம்ஸும் இருக்கும் அண்ட் யூஸ்ட் ஐட்டம்ஸும் இருக்கும். புது ஐட்டம்ஸுமே வந்துட்டு கொஞ்சம் கம்மி விலையில், கொஞ்சம் டிஸ்கவுண்டர் ப்ரைஸஸில் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் இதெல்லாம் வந்துட்டு கிட்டார்ஸ் இருக்கும், பியானோஸ் இருக்கும். இது எல்லாமே புதுசு மாதிரியே இருக்குங்க, எதுவுமே வந்துட்டு ஒரு யூஸ்டு ப்ராடக்டாகவே இருக்காது. அப்புறம் நம்ம இந்த பியானோ எடுக்கிறோம், கிட்டார் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கான பேக்ஸ் கிடைச்சிடும். முக்கியமாக ஜப்பான் ஃபேமஸ் ஃபார் ஆப்பிள் ப்ராடக்ட். ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸ் இருக்கும், ஐபேட்ஸ் இருக்கும், அண்ட் மேக்புக் இருக்கும், ஸ்மார்ட் வாட்சஸ் இருக்கும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஓகேவான ஒரு விலையில் இருக்கும். ரொம்பவும் விலை ஜாஸ்தியாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது, கொஞ்சம் ஓகேவான விலையில் அண்ட் ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு நார்மல் லேப்டாப்ஸு. இதெல்லாம் ரேட் பார்த்திங்கன்னா லைக் 5,000 என்ஸு, 9,000 என்ஸு, அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி விலையிலேயே கிடைக்கும்.
நம்மளுக்கு இங்கே ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் இல்லை, இன்டெல், சாம்சங் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும், நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட மானிட்டர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமராஸ் வந்துட்டு விண்டேஜ் கேமராஸ்லேருந்து இப்போ யூஸ் பண்ணுற கேமராஸ் வரைக்கும் எல்லா கேமராஸும் ரொம்ப கம்மி விலையில், அதுவும் நீட்டாகவும் நல்ல பிராண்டடாகவும் ஃபுல்லாக பேக்கேஜாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலி எங்கள் ஷாப்பிங்கும் முடிஞ்சிருச்சு. இதே மாதிரி ஜப்பான் பற்றி நிறைய கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு சகோ ஃப்ரம் ஜப்பான் அப்படிங்கிற என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.